நம்முடைய முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தேர்தல் வந்து 1951, 52 அந்த டைம். அந்த தேர்தல் ஆரம்பிச்சப்ப, எப்படி அப்பதான் எலக்ஷன் கமிஷன் கொண்டு வந்தாங்களா? அதுக்கு தலைமை தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தர் உருவாக்கி, அவங்க அந்த பாடிக்கு பவர்ஸ் குடுத்து, அது அப்பதான் நடந்ததா? ஹவ் இட் ஸ்டார்ட்டட்? நம்ம சுதந்திரம் அடைந்த உடனே நமக்கு கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு சட்டத்தை அவர்கள் நிர்மாணித்தார்கள். 1950 வந்து நமது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வைக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் சொன்னார்கள். அது 1951 தான் அது நடக்க முடிந்தது. அது அப்பொழுது சுகுமார் சென் என்று ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் ஒரு ஐசிஎஸ் ஆஃபீசர். அவர தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்போ வந்து பார்ட்டிஷன் நம்ம பாகப்பிரிவினை நடந்ததுனால, நெறைய பேர் பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க. அப்போ வோட்டர் ரிஜிஸ்டர்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அவர் என்ன சொன்னாராம், யார் வந்து பேர் குடுத்தாலும் நான் இந்தியன் என்று சொன்னால் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அது தவிர, அப்பொழுது வாக்கு செலுத்தும் பொழுது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனி பெட்டி இருந்தது, வாக்கு பெட்டி. ஒவ்வொருத்தரும் அந்த தனி பெட்டியில் தான் அவர்களுடைய வாக்குகளை செலுத்த அந்தந்த வேண்டும். வேட்பாளருக்கு உண்டான பெட்டியில போய் போட்டு போயிரணும். அதெல்லாம் நெறைய மாறிவிட்டது இப்பொழுது. ஆனால் அந்த சமயத்தில் அவர் செய்த காரியம் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. அது தவிர, அந்த எலக்ஷன் வந்து மோர் தென் 2 மந்த்ஸ் ஆச்சு முடிக்கிறபோது. ஆனாலும் நெறைய பெரிய அரசியல் சண்டைகள் ஏற்படவில்லை. மக்கள் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது நன்றாகவே நடந்தது. உலகத்தில் சில பேர் கேலி பண்ணாங்க. இந்தியால எப்படி எலக்ஷன் நடக்க முடியும் என்று. ஆக்சுவலி ஹிந்து பேப்பர்லயே ஒருத்தர் எழுதியிருக்காரு. சுதேசமித்திரன்ல எழுதியிருந்தாரு. இந்த மாரி இது ஒரு கேலி கூத்தாக தான் நடக்கப் போகுது என்று. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அவர்களே சொன்னார்கள், இந்த மாதிரி தேர்தல் நன்றாக நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்று. அதனால முதல்ல வந்து அது ஒரு பெரிய பிக் அச்சீவ்மென்ட் அந்த தேர்தலை நடத்தியது. ஆனால் போக போக நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்ப நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது. வோட்டர் ரிஜிஸ்டர் பிரிப்பேர் பண்றதுக்கு நெறைய கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க. திரு சேஷன் வந்தபோது 1991ல வந்தபோது அவர் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தார். இந்த மீட்டிங் எல்லாம் ரூரல் ஏரியாஸ 11 மணிக்கு மேல நடக்கக்கூடாது இரவு. அது சிட்டீஸ்ல வந்து 10 மணிக்கு மேல நடக்கக்கூடாது என்று சில மாற்றங்கள் இதெல்லாம் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் குடுத்ததுனால லெஜிஸ்லேட்டிவ் வேக்யூம் எங்க இருக்கிறதோ, எங்கு சட்டம் இல்லாமல் இருக்கிறதோ, அந்த இடத்தில் தேர்தல் கமிஷன் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வரலாம். நடப்பு முறையை கொண்டு வரலாம் என்று அதிகாரம் குடுத்தார்கள். அதனால அவர் நெறைய மாற்றங்கள் இருக்கிற சட்டத்திலேயே அவர் நெறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார். நரசிம்மராவ் ஒரு வெளிநாட்டில் சென்றபொழுது தேர்தல் தேதியை அங்க அனவுன்ஸ் பண்ணாரு. இந்த தேர்தலில் இந்த தேதியில் நாங்கள் தேர்தல் நடத்துவோம் என்று. அதே நாளில் திரு சேஷன் அவர்கள் தூர்தர்ஷன்ல போய் இது நடத்த முடியாது. அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த தேர்தல் ஆணையம் தான் அதை நிர்மாணிக்கும் என்று சொல்லி, அதை உடனே மாற்றினார். அது ஒரு பெரிய மெசேஜ். ஹவ் எலக்ஷன் கமிஷன் கேன் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி கவர்ன்மென்ட்ன்னு.